ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து மித்துக்குட்டி பாப்பால ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 2 hours கேப் இருக்கும் இல்லையா? அந்த டைமில் நம்ம வந்து எந்த வேலைகள்லாம் செய்வேன், நான் அந்த டைமை எப்படி யூஸ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறத ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறேன். லாஸ்ட் vlogல நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, லைவா நீங்க பேசுற அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்து ரொம்ப நல்லா இருக்கக்கா அப்படின்ட்டு. கண்டிப்பா வந்து இனி வர வீடியோல கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஷேர் பண்றேன். எனக்குமே அப்படி பேசுறது தான் ரொம்ப பிடிக்கும். பட் மித்துக்குட்டி பாப்பா எல்லா நேரமும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க இல்லையா? அது இல்லாம பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து நிறைய வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கிளியரா கிடைச்சது அப்படின்னா அந்த வாய்ஸை வந்து ஆட் பண்றதுக்கு பார்க்குறேன். 7:15 7:30 மணி அப்படிங்கும்போது பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிடுவான். மித்துக்குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock அப்படிங்கும்போது கிளம்புவாங்க. அவங்க அப்பா வந்து அவனை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. ஸோ 9 மணி அப்படிங்கும்போது அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் 9 to 10 வந்து இந்த கார்டன் வேலை கொஞ்சம் இருக்கும். அப்புறம் யூட்டென்சில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுவேன் இல்லையா? அந்த வேலைகள்லாம் வந்து 1 மணி நேரத்தில் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 10 o'clock அப்படிங்கும்போது ஷார்ப்பாக கொஞ்ச நேரம் வந்து எடிட்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மூடாக இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த எடிட்டிங் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் முடிப்பேன். சில நேரம் காலையில் vlog எடுப்பேன். அது வந்து ஈவினிங் எடிட் பண்ணுவேன். ஈவினிங் எடுத்தேன் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் எடிட் பண்ணுவேன். இப்படி தான் வந்து இந்த எடிட்டிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. யூடியூப்பில் நம்ம கால் வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸான வேலை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதுவும் ரெகுலராக நம்ம vlogs போட்டோம் அப்படின்னா அதே நமக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்தே வாரத்தில் ஒரு 2 வீடியோ அந்த மாதிரி வந்து மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் சேனல் வந்து அந்த மாதிரி போக ஆரம்பிச்சுது அப்படின்னா வியூவர்ஸ் வந்து அதை மட்டுமே எதிர்பார்ப்பாங்க. டெய்லி போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸும் வந்து கொஞ்சம் நாளில் கம்மியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்கும். அது இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 10:30 10:45 அப்படிங்கும்போது இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அன்னைக்கு என்ன வேலை அப்படிங்கிறது முந்தின நாளே யோசிச்சு வச்சிருவேன். வாரத்தில் வந்து 5 நாள் 2 வேலையாக பிரிச்சுக்குவேன். அதாவது மண்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே சண்டே வந்து கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துக்குவேன். அது இல்லாமல் ஃபேமிலி கூட கொஞ்சம் நேரம் இருக்கணும் இல்லையா? அதனால ஸோ மண்டே டு ஃப்ரைடே வந்து கொஞ்சம் வேலைகளை அலாட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வீட்டில் க்ளீனிங் ஆர்கனைசிங் வேலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீல் ப்ரிப்ரேஷன் தான் வந்து ரெடி பண்ணேன். அந்த வாரத்துக்கு ஃபேமிலிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு லிஸ்ட்டோ போட்டு வச்சேன். இதை வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து vlog போடும்போது நிறைய பேர் கேட்டீங்க, வாரம் வாரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது லிஸ்ட்டை வந்து நம்மளோட சேனலில் காட்டுங்கக்கா, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வந்து ஒரு ஒரு மாதிரி பண்ணுவோம் இல்லையா? பட் நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக பொரியல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்குவோம். எல்லாத்து வீட்லேயும் அப்படி தான். பட் பொரியல்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 2 பொரியல் அந்த மாதிரி வந்து எடுத்துக்குவோம். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து பொரியல் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் ஹஸ்பண்டுக்கும். ஸோ இன்னைக்கு வந்து இந்த மீல் ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மீல் பிளான் வந்து கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியம் தான் சொல்லுவேன். ஏன்னா டெய்லியும் வந்து என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறது தான் கஷ்டம், செய்யறது ஈஸி. ஸோ அதனால இது ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாரத்துக்கு நமக்கு என்ன காய்கறி வேணுமோ அந்த காய்கறிகள் மட்டும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய வாங்கி டம்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது இல்லாமல் அடுத்த நாள் காலையில் நம்ம என்ன பண்ணணும், லஞ்ச் என்ன பண்ணணும், டின்னர் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு 1/2 hour உட்காந்து அந்த வாரத்துக்கு ஒரு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா கடகடகடன்னு காலையில் நமக்கு எல்லா வேலைகளுமே முடிஞ்சிடும். அதே மாதிரி எண்ட் ஆஃப் த டே குழந்தைங்க நம்ம ஃபேமிலிக்கு வந்து சத்தான உணவு கொடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். இந்த மீல் பிளான் எல்லாம் போடும்போது பாப்பாட்டையும் கொஞ்சம் காட்டுவேன். ஏன்னா அவளுக்கு ஏதாச்சும் வந்து மாற்றணும் அப்படின்னா மாற்றி கொடுத்துருவேன். சிக்கனுக்கு பதிலாக ஃபிஷ்ஷு, இல்லை மட்டன் வேண்டாம் அப்படிம்பா. இந்த மாதிரி வந்து சில சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். நானும் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா எது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். மித்துக்குட்டிக்கு வந்து எப்போவுமே தனியான ஃபுட்டு தான். அவனுக்கு வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி வந்து நாங்கள் அவளுக்கு வந்து தனியாக செஞ்சு கொடுத்துறது. இந்த மீல் பிளானர் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. பட் அதில் எழுதுனேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியாது அப்படிங்கிறக்காக தனியாக ஒரு பேப்பரில் வந்து போட்டிருக்கேன். ஸோ மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் மீல் பிளான் போட்டிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டு, மிட் மார்னிங், லஞ்சு, ஈவினிங், அப்புறம் வந்து டின்னர். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி எக் இல்லாத இடத்துல சோயா வந்து சேர்த்துருப்பேன். எதுக்குன்னா ஜாஸ்தியாக வந்து நம்ம ஃபுட்டில்
புரோட்டீன் இருந்துச்சு அப்படின்னா நல்லது அப்படிங்கிறக்காக. நான் வந்து ஒரு டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த சார்ட்டில் புரோட்டீன் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கணும் அப்படின்னு இருந்தது. பட் அந்த அளவுக்கு நாம் எக்ஸசைஸ் பண்ணணும். அதிகமாக வந்து புரோட்டீன் உடம்புல சேர்த்துக்கிட்டு எந்த ஒரு எக்ஸசைஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கை வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த அளவுக்கு புரோட்டீன் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருந்தே ஆகணும். இந்த சார்ட்டில் டிஃபால்ட்டாக பாதாம் இருக்கும், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இருக்கும், ஸ்ப்ரவுட்ஸ், அப்புறம் வந்து நைட்டு டர்மரிக் மில்க் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி எக். ஸோ உங்களுக்கு இந்த மீல் பிளானர் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வாரம் வாரம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அகராவிலேருந்து ராயல் மாப் அண்ட் வேக்யூம் கிளீனர் தான் இந்த வீக் அனுப்பி வச்சுருக்காங்க. வெட் அண்ட் ட்ரை கிளீனர் ஃபார் மல்டி டைப் ஹாட் ஃப்ளோர், ஹெச்இபிஏ ஃபில்டர் இருக்குது, லைட் வெயிட் கார்ட்லெஸ், ப்ரஷ்லெஸ் மோட்டார், ஸ்மார்ட் டிஸ்பிளே இருக்குது. அதே மாதிரி செல்ஃப் ப்ரொபீல்ட் ஸ்டெர்லைஸ் அண்ட் க்ளீன், ரிமூவ் ஸ்டிக்கி மிஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லா ஃப்ளோர் டைப்புக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது டைல்ஸு, மார்பிள்ஸு, லேமினேட்டு, ஹார்ட்வுட்டு, சிமெண்டட், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பாடியில் பார்த்தீங்கன்னா 2 டேங்க் டிசைன் இருக்குது. 700 ml க்ளீன் வாட்டர் டேங்க் இருக்குது, 700 ml டர்ட்டி வாட்டர் டேங்க்கு இருக்குது. மாப் பண்ணும்போது யூஸ் பண்ணுற தண்ணி வேறு, மாப் பண்ணதுக்கப்புறம் அந்த டர்ட்டி வாட்டரெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு டேங்க் இருக்குது. இதில் மாப்பிங் மட்டும் இல்லை, ஸ்வீப்பிங்கும் ஆகும். ஸோ 2-in-1 ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. அதனால ஹைலி எஃபெக்டிவான ப்ராடக்ட் தான். இது வந்து சார்ஜபிள். ஸோ நம்ம சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் பவர் பட்டனை ஆன் பண்ணோம் அப்படின்னா இதில் 3 ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். 3 மோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆட்டோமேட்டிக் மோட், இன்டெலிஜென்ட் ஸ்டெரிலைசேஷன் மோட், அப்புறம் வந்து வாட்டர் அப்சர்ப்ஷன் மோட். ஸோ நமக்கு எந்த மோடு தேவைப்படுதோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1 hour வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு நாம இந்த க்ளீன் வாட்டர் டேங்க் இருக்கு இல்லையா, அதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். அளவாக தான் தண்ணி நமக்கு வந்து தேவைப்படும். அவங்களே வந்து இந்த க்ளீன் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இந்த வேக்யூம் கிளீனரில் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக் மோடில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே வந்து எப்படி க்ளீன் பண்ணுவோம், மாப் பண்ணுவோம், அதே மாதிரி மாப் பண்ணிங்க அப்படின்னா மாப்பிங்கும் ஆயிக்கும், அதே மாதிரி ஸ்வீப்பிங்கும் ஆயிக்கும். இது காமனாக எல்லா சர்ஃபேஸுக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு தான் யூஸ் ஆகும், அதுக்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்றலாம் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக் மோடில் வந்து நார்மலாக நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் ஸ்டெரிலைசேஷன் மோட். அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் க்ளீன் பண்ணும். பட் இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, முக்கியமாக பெட்டெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைஜீனாக இருக்கணும் அப்படின்னா அந்த மோடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்ப்ஷன், அதாவது வாட்டர் அப்சர்ப்ஷன் மோட். வீட்டில் வந்து ஏதாச்சும் சிந்தி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த மோடை மட்டும் டச் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா போதும், சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருது. நாம் வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த டர்ட்டி வாட்டரை எப்படி எடுத்து ஊற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போய் அந்த சார்ஜரில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் செல்ஃப் க்ளீனிங் மோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், நம்ம மாப் பண்ணோம் இல்லையா கீழே அந்த ப்ரஷ்ஷு, இது எல்லாத்தையுமே வந்து சுத்தமாக அது வாஷ் பண்ணி அதே மாதிரி வீட்டுக்குள்ளே எங்கெங்கே அழுக்கு இருந்ததோ அது எல்லாமே அந்த தண்ணி வழியாக இந்த டர்ட்டி டேங்க்கில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஜஸ்ட் நீங்கள் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த வேக்யூம் கிளீனர் கூட நமக்கு வந்து க்ளீனிங் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. க்ளீனிங் ப்ரஷ் இருக்குது, அப்புறம் வந்து மேனுவல் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மீல் பிளானிங் பண்ணுற வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பெரிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட புக் ரேக் எல்லாம் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. அவளுக்கு இப்போ தான் 9th எக்ஸாம் முடிஞ்சது இல்லையா, ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். மேடம் ரூமுக்குள்ளே வரவே மாட்டேன், ஏன்னா எங்கெங்கே எது இருக்குதுன்னே தெரியாது. எனக்கு அதை பார்த்தா பயங்கர டென்ஷன் தான் ஆகும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவள் ரூம்குள்ளே வராமல் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏதாச்சும் சில நேரத்தில் அங்கங்கே இருக்கிறது பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக சத்தம் போட்டுருவேன். ஸோ ஒன்ஸ் உன்னோட எக்ஸாம் முடிட்டு அதுக்கப்புறம் வந்து உன்னோட ரூம் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ட்டு விட்டாச்சு.
மித்துக்குட்டிக்கு, பாப்பாக்கும் வந்து தனித்தனி ஷெல்ஃபெல்லாம் இல்ல. இந்த வுட்டன் ட்ராக் வந்து அமேசான்ல தான் வாங்குனேன். அன்னைக்கே வந்து கேட்டிருந்தீங்க இதோட லிங்க். நான் வந்து நெறையா பேத்துக்கு ஷேர் பண்ணல. ஏன்னா, இது அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. அளவான புக்ஸ் தான் வந்து அடுக்கி வைக்க முடியும். ரொம்ப வந்து வச்சோம் அப்படின்னா, அது வந்து பெண்ட் ஆன மாதிரி ஆகுது. ஸோ, வெயிட்லெஸ்ஸா சில இடங்கள்ல அங்கங்க ஷேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு வரும்னு நெனைக்கிறேன். ஸோ, மித்துக்குட்டி இதுவும், பாப்பாது எல்லாமே வந்து இதுக்குள்ள தான் இருக்கும். சார் அப்படிதான் ஹால்ல எங்காச்சும் வந்து புக்ஸை வந்து பரப்பி வச்சுட்டாரு அப்படின்னா நைட்டு க்ளீன் அப் பண்ணும்போது கொண்டு வந்து வச்சிருவான். பட் அவனுக்கு வந்து கரெக்டாக அடுக்கி வைக்க தெரியாது. ஸோ அது இதுவும் வந்து அங்கங்கே சொருகி வச்சுட்டு போயிடுவாரு. நம்ம எல்லாத்து வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கும். அது வந்து ரொம்ப ஃபேவரட்டான ரூமாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஏன்னா எந்த பொருள் கிடைச்சாலும் டக்குன்னு கொண்டு போய் டம்ப் பண்ணுற மாதிரியான ரூம். ஸோ அந்த மாதிரி ரூம் தான் இது. 9th கிரேட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான். இப்போ வந்து 10th கிரேட். பட் அதுக்கான புக்ஸ் வந்து இன்னும் குடுக்கல. இந்த வாரம் தான் குடுக்க போறாங்க. ஸோ முந்தின நாளே பாப்பாக்கு வந்து முக்கியமான புக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோ. மத்ததெல்லாம் வந்து நானு எடுத்து யாராச்சும் குடுத்துறலான்னு இருக்கேன் அப்படின்னு. ஸோ அவளுக்கு தேவையான புக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டா. நானும் வந்து கொஞ்சம் செக் பண்ணேன். ஏதாச்சும் வேண்டாத புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிரலாம் அப்படின்ட்டு. ஹரிஷ்மிதா வந்து எந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிப்பா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? அவ வந்து இந்த டிடெக்டிவ் சம்மந்தமான புக்ஸ் நிறைய படிப்பா. ஸோ அதில் சிலது வந்து பார்த்தீங்கன்னா இன் எ தௌசண்ட் டிஃப்ரெண்ட் வே, ஹங்கர் கேம், ஆஸ் குட் ஆஸ் டெட், குட் கேர்ள் பேட் பிளட், அப்புறம் ஹாரி பாட்டர், வேம்பயர் டைரிஸ், அப்புறம் வந்து கேர்ள் ஆன் த ட்ரெயின், லாக்வுட் அண்ட் கோ, ஷெர்லாக் ஹோம்ஸ், இந்த மாதிரி நிறையா புக்ஸ் வந்து படிப்பா. சிலதெல்லாம் எனக்கு வாய்க்குள்ளே நுழையவே நுழையாது. பட் புக்ஸ் இல்லாத சமயத்தில் வந்து டேப்ல இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் படிச்சுட்டே இருப்பாள். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டோரி படிக்கிறதெல்லாம். வந்து அவளுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த ஹேபிட் வந்துருச்சு. சிலர் வந்து அதுவுமே கேட்டிருந்தீங்க எப்படி இந்த ஹேபிட் கொண்டு வரது அப்படின்ட்டு. இப்போ மித்துக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹேபிட் வந்து இல்லை. ஆனால் பாப்பாவுக்கு வந்து இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க அவங்க அப்பாவோட பழக்கம்னு நினைக்கிறேன். மித்துக்குட்டி வந்து என்னை மாதிரி. ஸோ புக் ரீடிங் எல்லாம் வந்து அவனுக்கு அவ்வளோ இஷ்டம் இருக்காது. ஸோ ஒவ்வொருத்தரோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான். நம்ம வந்து படி படி படின்னு சொன்னால் அவங்க வந்து படிக்க மாட்டாங்க. அவங்களுக்கா இன்ட்ரெஸ்ட் வரும்போது படிப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நைட் வந்து அந்த புக் டைம், அதாவது பெட் டைம் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி பாருங்க. சில குழந்தைங்க வந்து அது ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னா நைட் வந்து புக் படிக்காம தூங்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணலாம். எல்லாமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தோணும், கடைசியா ஒரு தடவை இது எல்லாரும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த நிமிஷம் மட்டும்தான் அதெல்லாம் நீட்டா இருக்கும். அன்னைக்கு ஈவினிங்கே எல்லாம் கசகசன்னு ஆயிரும். மறுபடியும் காலையில எழுந்திருச்சு அத எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். ஸோ 10 மணிக்குள்ள நான் கொஞ்சம் வேலைகள் முடிப்பேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 10 மணிக்குள்ள வேலைகளோட இந்த வேலையும் ஒண்ணு. பாப்பாவோட ரூம கிளீன் பண்ணேன் அப்படின்னா தான் ஓரளவுக்கு வந்து மனசு திருப்தியா இருக்கும். சிலபஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. பாப்பா படிக்கிறது வந்து சிபிஎஸ்இ சிலபஸ் தான். நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, பாப்பா, மித்துக்குட்டி இப்படிதான் ரூம வந்து வச்சிருப்பாங்க. நீங்க வந்து எப்படி நம்ம குழந்தைகள மேனேஜ் பண்ணுவீங்க? அப்படிங்கிறது வந்து நம்மளோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாரி தான் வந்து கசகசன்னு போட்டு வைப்பாங்களா? இல்ல வந்து அது வந்து நீட்டா மெயின்டெயின் பண்ணிக்குவாங்களா? அப்படின்ட்டு. அப்படி அவங்க வந்து நீட்டா மெயின்டெயின் பண்ணிக்குவாங்க, எல்லாத்தையும் அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்க. எந்த மாரி வந்து அவங்கள அப்படி பழக்கப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் வந்து டிப்ஸா ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, நெறைய பேர் கமெண்ட்ஸ் படிக்கும்போது அவங்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ அந்த கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சேன். லாஸ்ட் vlogல சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி saree கலெக்ஷன்ஸ் எல்லாம் போடுங்க அப்படின்ட்டு. நான் வந்து பெங்களூரில் இருக்கிற sarees மட்டும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஊரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக எடுத்தது எதுவுமே இல்லை. கல்யாணத்தப்போ அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த sarees தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து பெங்களூரில் இப்போதைக்கு நான் வச்சிருக்கிற சாரியோட ஸ்டாக்ஸ். எனக்குமே பார்த்தீங்கன்னா குர்த்திஸ் சல்வார் விட saree தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா நேரமும் அதில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் டெய்லி கட்டணும் அப்படின்னா நாம் வந்து அதுக்கு யூஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த லைட் வெயிட் sarees ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அதாவது பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நான் கட்டிட்டு போனேன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ளூ கலர் saree. ஸோ அந்த saree எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், நமக்கு கட்டின மாதிரியே இருக்காது அந்த மாதிரி. சில்க் sarees எதுவுமே இல்லை. ஒரே ஒரு saree மட்டும் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா கட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ நான் எடுக்கிற சாரீஸில் மோஸ்ட்லி அட்டாச்டு ப்ளவுஸ் இருந்தாலுமே கான்ட்ராஸ்ட் கலராக இருந்தால் மட்டுமே ஸ்டிச் பண்ணுவேன். அதே கலராக இருந்துச்சு அப்படின்னா ப்ளவுஸ் பீஸ் வந்து தனியாக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்குவேன். பொங்கலுக்கு எடுத்த saree கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதோட லிங்க் கொடுங்க அப்படின்ட்டு. லிங்க் எதுவும் இல்லை, நான் போய் ஷாப்பில் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்தீங்கன்னா சில்க் saree ஆட்ட தான் இருந்தது, பட் சில்க் சாரியே இல்லை. அவ்வளோ நல்ல கிராண்ட் லுக். ப்ளவுஸும் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி போட்டதுக்கப்புறம் அது ரொம்ப நல்லா இருந்தது. டிசைன்ஸ் எல்லாம் வந்து நான் சூஸ் பண்ண மாட்டேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, லீலா அப்படிங்கிற என்னோட ஃப்ரெண்டு கிட்ட தான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எல்லாம் எப்போவுமே கொடுப்பேன். ஸோ அவங்க கிட்ட மெஷர்மெண்ட் மட்டும் கொடுத்துறது. ஏன்னா சில நேரத்தில் வெயிட் கம்மியாது ஏறுது. அதனால எப்போ நான் போய் ப்ளவுஸ் பீஸ் கொடுக்குறேனோ அந்த டைமில் மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்துக்குவாங்க. மற்றபடி அவங்களோட ஐடியாவுக்கு நான் விட்டுருவேன். ஏன்னா நம்மளை விட அவங்களுக்கு தான் வந்து இந்த சாரிக்கு எந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த சாரிக்குமே வந்து நான் ஐடியா கொடுத்ததே இல்லை. அவங்களே வந்து ஏதாச்சும் நல்லா டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு கைக்கு வரும்போது தான் இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே தெரியும். சப்போஸ் ஏதாச்சும் ஒர்க் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா கேட்பாங்க. அதாவது சின்ன சின்னதான ஒர்க்கு போதுமா, இல்லை வந்து கொஞ்சம் ப்ராடாக வேணுமா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்படின்னா கலர்ஸு மற்றபடி டிசைன்ஸ் எல்லாமே அவங்களே சூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பெங்களூரில் சாரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி பெங்களூரில் நான் போய் சாரீஸ் எடுத்ததே இல்லை. எனக்கு வந்து செட் ஆகலைன்னு தான் சொல்லலாம். மேபி ஷாப் வந்து எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். சென்னை சில்க்ஸு இல்லைன்னா ஊருக்கு, அதாவது கோயம்புத்தூர் போகும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் காட்டன் சாரீஸ் இருந்துச்சு அப்படின்னா வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ மீல் பிளானிங் முடிஞ்சது. அப்புறம் வந்து பாப்பாவோட ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் சாரீஸும் வந்து ஓரளவுக்கு அடுக்கி அந்தந்த இடத்துல வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்தது மித்துக்குட்டி கூப்பிட்டு வரதுக்கு. அவன் வந்து 12:30 அப்படிங்கும்போது வீட்டுக்கு வந்துடுவான். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் இருந்தங்காட்டி ஃபிஷ் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை குழம்பு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு வந்து அந்த உப்பு காரமெல்லாம் மீனில் நல்லா பிடிச்சிரும் இல்லையா, அதனால அன்னைக்கு டின்னர் வந்து மதியமே ரெடி பண்ணிட்டேன். இந்த ஃபிஷ் கறிக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா அந்த தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், வரமிளகாய் தூள், மல்லித்தூள் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பிரீத்தி, ரஹமத், திவ்யா தேவா, ஜோதி பிரியா, அருண் கணேஷ், ஷரண்யா, சாஸ்தா, அனுஷா, சந்தியா சக்தி, தானிகா, ரஹ்மத், பரித்தந்த் ஆத்ரிவா, மித்ரன், சாய் சாத்விக், சஹித்யா ஸ்ரீ, ஆனந்த்ராஜ் கற்பகவல்லி, கௌரி விஜயகுமார், சுனிதா ஏஞ்சல், ஷாலினி, பிரவீன் கோமதி, பரியந்த், கோபி கனகராஜ், வசந்தா லைஃப் ஸ்டைல், ராம்குமார் ஜெயப்பிரியா, சுமதி ஷெஹ்னா, ரீதா ஸ்ரீலங்கா, நிக்கில் இளம்பருதி, அங்குஸ்வாமி சுஜாதா, அருண்குமார், ஜோன்சியா, சைமன்ராஜ், இலக்கியா, பிரீத்தி, ரித்தன்யா ஸ்ரீ பிர்லா, மினு, ஸ்ரீயுகன், அனிதா சக்திவேல், உங்கள் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் தின நல்வாழ்த்துக்கள். வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவங்க அனைவருக்குமே இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும்.
இது வந்து மலபார் ஃபிஷ் கறி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதே மாரி டேஸ்டியான ரெசிபியும் கூட. இதுக்கு 2 தக்காளி வந்து நல்லா பொடி பொடியா நறுக்கிக்கோங்க. அதே மாரி இஞ்சி நல்லா சன்னமா நீள வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய். அது வந்து ஒரு 4லேருந்து 5 எண்ணம் வந்து லைட்டா கீறி எடுத்துக்கோங்க. வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூ வந்து நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து எந்த அளவுக்கு விழுது நைஸாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாயில் ஆயில் எல்லாம் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். நான் அரைச்சி வச்சிருக்கிற விழுதை டைரெக்டாக அந்த கடாயில் ஊற்றிடுங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி, நமக்கு குழம்பு வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குழம்புல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் வந்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே பச்சையாக அப்படியே அந்த குழம்புக்குள்ளே போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற புளி இருக்கு இல்லையா, அதையும் வந்து கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்த வரைக்கும் நமக்கு வந்து குழம்பு நல்லா உரப்பாக இருக்கும். சிலருக்கு வந்து உரப்பாக இருக்கிறது பிடிக்காது. ஸோ உங்கள் ஃபேமிலியில் வந்து எந்த மாதிரி டேஸ்ட் வேணுமோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து புளியும் தக்காளி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த குழம்பு நல்லா கொதிக்குது இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபிஷ்ஷை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே அந்த குழம்பு கொதிக்கும் போதே நல்லா வெந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு அது கூடயே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து வரமிளகாயை அதே எண்ணெயில் போட்டு நல்லா இந்த வெங்காயம் கருவேப்பிலை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொதிக்கிற மீன் குழம்புல எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான ஃபிஷ் கறி வந்து ரெடி. ஒரு 12:15 அப்படிங்கும்போது மித்துக்குட்டி கூப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சு. டின்னர் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு. ஸோ அந்த 2 மணி நேரம் அப்படிங்கிறது எனக்கு ஃப்ரீயாக போகாது. இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன ஒர்க்கை வந்து ஒவ்வொரு நாளும் அலாட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த டே ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.